தமிழக கேரள எல்லையான வேலந்தாவலம் சோதனைச் சாவடி அருகே இருசக்கர வாகனத்தின் இருக்கை மற்றும் பெட்ரோல் டேங்கில் 56,50,000 ரூபாய் ஹவாலா பணத்தை பதுக்கி கடத்த முயன்றவரை போலீசார் பிடித்தனர். கேரளாவிலிருந்து கொண்டு வந்த தங்கத்தை கோவையில் கள்ளச்சந்தையில் விற்றுவிட்டு பணத்துடன் தப்ப முயன்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். சுபா வணக்கம். அதாவது தமிழக கேரள எல்லை பகுதிகளில் அவ்வப்பொழுது ஹவாலா பணம் என்பது கோவையிலிருந்து கேரளாவிற்கும் அதே போன்று கேரளாவிலிருந்து கோவைக்கும் கொண்டு வரப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில கோவை கேரளா எல்லை பகுதியான வேலந்தாவலம் சோதனை சாவடியில இன்று காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வாகன தணிக்கையின் போது அவ்வழியே வந்த ஒரு பேஷன் பிளஸ் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட முற்பட்டனர். அப்பொழுது காவல்துறையினரின் இந்த சோதனையை பார்த்தவுடன் அதனை ஓட்டி வந்த நபர் அந்த வாகனத்தை உடனடியாக திருப்பி வேறு வழியில் செலுத்த முற்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த நபரை விரட்டி சென்று பிடித்த பொழுது அவர் கோவையிலிருந்து கேரளாவிற்கு செல்ல முயன்ற கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஷஃபீக் என்பதும் அவர் கோவை உக்கடம் பகுதியில் தங்க நகையை கொண்டு கொடுத்துவிட்டு அங்கிருந்து 56,50,000 ரூபாயை உரிய ஆவணங்களின்றி கேரளாவிற்கு எடுத்து சென்றது தொடர்பாகவும் அவர் உரிய விளக்கம் அளித்திருக்கிறார். அப்பொழுது அவர் கையில் எந்த ஒரு பையும் இல்லாததால் காவல்துறையினர் அந்த பணத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு அடியிலும் அதே போன்று பெட்ரோல் டேங்கிற்கு உள்ளிலும் 500 ரூபாய் கட்டுகளாக அடுக்கி வைத்திருந்ததை காண்பித்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த நபரை இருசக்கர வாகனத்துடன் காக்காச்சாவடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு வைத்து அவர்கள் விசாரித்த பொழுது அந்த நபர் வழக்கமாகவே கேரளாவில் இருந்து கோவைக்கு அங்கிருந்து தங்க நகைகளை கொண்டு கோவையில் கொடுத்துவிட்டு கோவையில் உள்ள நகை வியாபாரிகளிடமிருந்து பணத்தை பெற்றுச் செல்வதும் உரிய ஆவணங்கள் எதுவும் இன்றித்தான் இந்த பணம் ஹவாலா பணமாக வழக்கமாகவே கடத்தப்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நபர் முதற்கட்ட விசாரணையில் தான் ஒரு தங்க கட்டி வியாபாரி என்று காவல்துறையினரிடத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அவர் தங்கக்கட்டி வியாபாரி அல்ல, அவர் தங்கக்கட்டி வியாபாரிகளுக்கு ஒரு புரோக்கராக செயல்படக்கூடிய ஒரு நபர் என்பது தற்போது காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில அந்த பணத்தை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையினர் அந்த நபரையும் கைது செய்து தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் விசாரணைக்காக அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த நபர் உக்கடம் பகுதியில் உள்ள ஒரு நபரின் பெயரை கூறி அவரிடத்தில் இருந்துதான் இந்த பணத்தை வாங்கி வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த நபர் உண்மையில் எதற்காக அந்த பணத்தை வாங்கி சென்றார், வேறு யாராவதுடன் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண்.